ஒரு ட்ரேடர் அப்படின்னாக்கா என்ன மைண்ட் செட் இருக்கணும்? ஓகே, ஐ யூஸ் டு டெல் ஐ எம் அ ட்ரேடர், ஐ எம் நாட் பாதர்ட். நிஃப்டி 25,000 இருக்கு, 24,000 இருக்கு, இட் இஸ் ஒர்த் ஒன்லி 19,000, மார்க்கெட் ஹைலி வேல்யூடு. இது மாதிரி பல கதை கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? ஐ எம் நாட் பாதர்ட், ஐ எம் அ ட்ரேடர். வெங்காயம் 5 ரூபாய்க்கு விற்றுதுனாக்கா 5 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்பேன், 10% லாபம் வருதா பார்ப்பேன். வெங்காயம் 45 ரூபாய்க்கு விற்றுதுனாக்கா 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்பேன், 10% லாபம். ஐ எம் அ ட்ரேடர். வெங்காயம் ஏன் 5 ரூபாய்க்கு விற்குது, 45 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் லாபம் இருக்கா? வியாபாரி இல்லையா? இந்த வியாபாரியோட மைண்ட் செட் இருக்கணும். இந்த காமர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 2-3 விதமாக தான் ட்ரேடிங்கே நடக்கும். ஒன்று வந்து ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ் அப்படின்வாங்க. ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ்னாக்கா நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கி 55 ரூபாய்க்கு விற்பீங்க அப்படின்னாக்கா ஆர்பிட்ராஜ், வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் ஸ்பேஸ் ஆர்பிட்ராஜ். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, பெங்களூரில் ஒரு பொருள் சீப்பாக இருக்குது அப்படின்னாக்கா பெங்களூரில் வாங்கி சென்னையில் விற்கிறது இல்லையா? ஸோ ஸ்பேஸ் ஆர்பிட்ராஜ். தேர்ட் டைம் ஆர்பிட்ராஜ். டைம் ஆர்பிட்ராஜ்னா நான் வந்து தை மாதம் கரும்பு விளையும், நெல் விளையும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் ஒரு 10 குவிண்டால் நெல் வாங்கிட்டு ஒரு 5 மாதம் அதை ஸ்டோர் பண்ணிட்டு ஆனி மாதம் ஆடி மாதம் அதை நான் விற்றேன் அப்படின்னாக்கா ஒரு குவிண்டாலுக்கு எனக்கு ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்கலாம் இல்லையா? இது டைம் ஆர்பிட்ராஜ். ஸோ இந்த 3 தான் வந்து காமர்ஸில் ட்ரேடிங்கில் நடக்கும் இல்லையா? மார்க்கெட்டில் வந்தீங்கன்னாக்கா ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் விற்றுட்டு வாங்கலாம். யூஷுவல் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் விற்றுட்டு வாங்க முடியாது, வாங்கிட்டு தான் விற்க முடியும் இல்லையா? இங்கே நீங்கள் ஷார்ட்டும் பண்ணலாம், ஷார்ட் பண்ணதை கீழே போய் வாங்கவும் வாங்கலாம். ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தருது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஸ்வபாவம் என்ன. ஸ்வபாவம் அப்படின்னாக்கா நான் ஒரு தண்ணி இருக்கு, தண்ணியை வந்து அடுப்பில் வச்சிடுறேன், கொதிக்க வைக்கிறேன், கொதிக்க வச்சுட்டு எடுத்து கீழே வச்சிடுறேன் அப்படின்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துலையோ 3/4 மணி நேரத்துலையோ ஈக்குவலிபிரியம் வித் தி ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். அதை போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், ஃப்ரீசரில் வைக்கிறேன், கட்டி ஆகிடுச்சு, ஃப்ரீசரில் எடுத்து வெளில வச்சிடுறேன், ஒரு 1 மணி நேரத்தில் தண்ணி ஆகிடும், ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலிபிரியத்துக்கு வந்துடும் இல்லையா? தண்ணியோட ஸ்வபாவம் ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறது. இதை மாதிரி மார்க்கெட்டோட ஸ்வபாவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஓகே, மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும்னாக்கா இந்த 7-8 விஷயம் கற்றுனா போதும். ஆனுவல் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் வேர்ல்டு மார்க்கெட் ரன்ஸ் ஃபார் ஆனுவல் வாலட்டிலிட்டி. ஆனுவல் வாலட்டிலிட்டி தான் காஸ், மற்ற எல்லாம் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதை முதல்ல புரிஞ்சிடும். இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட். ஓகே, பட் இது புரிஞ்சிடுது அப்படின்னாக்கா நீங்கள் தெரியும், இந்த வடிவேலு காமெடியில் ஒரு குதிரை எடுத்து இங்கேருந்து நான் தப்பிச்சு போய்டுறேன்னு சொல்லிட்டு போவான், தகதகன்னு ஓட்டு போவான். இந்த குதிரை அந்த வாடகைக்கு விடுற அவங்க உட்காந்துருப்பாரு, வரும் ஆனால் வராதுன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, போய் ஒரு போல் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு குதிரை அப்படி திரும்பி வந்துடும் இல்லையா? உங்களுக்கே தோணும் இந்த ஆனுவல் வாலட்டிலிட்டி தெரிஞ்சிச்சுனாக்கா மார்க்கெட் எங்கே போவோம், அங்கே போனால் இங்கே தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, மற்றவங்க பேசுறதுலாம் காமெடியாக போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஆனுவல் வாலட்டிலிட்டி கற்றுங்க. அடுத்தது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, போலிங்கர் பேண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. SD1 ட்ரேட் பண்ணியே கோடீஸ்வரனாங்க பல பேர் இருக்காங்க. SD1 அப்படின்னாக்கா 240 ட்ரேடிங் டேஸ் ஒரு வருஷத்தில் இருக்குது. 160 ட்ரேடிங் டேஸ் நிஃப்டி SD1 மூவ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ப்ராபபிலிட்டி 66% உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. 3ல் 2 மடங்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த SD1 ட்ரேட் எப்படி எடுக்கிறது? SD1 ட்ரேட் எடுத்துட்டீங்க, 66% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இருக்குது, பட் 34% ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா? இந்த 34% ப்ராபபிலிட்டி கேன் டேக் ஆல் யுவர் மணி அவுட் இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு ஒரு கிராஸ் ஓவர், SMA கிராஸ் ஓவர், EMA கிராஸ் ஓவர் போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க 66% ப்ராபபிலிட்டி வில் பிகம் 78% ப்ராபபிலிட்டி ஆகிடும். அந்த 22% ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் தட் கேன் டேக் யுவர் மணி அவுட் ஆல்சோ இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹெட்ஜ் அட் தி மணி புட்டோ இல்லாட்டி ஒரு கால் ரைட்டிங் பண்ணுறதோ பண்ணிட்டீங்கன்னாக்கா யுவர் ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் டு 92% to 93%. ஓகே, இந்த SD1 ட்ரேட் எடுத்து இதுக்கு மேலே ஒரு கிராஸ் ஓவர், அதுக்கு மேலே ஒரு ஹெட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் டீசன்ட் ரிட்டர்ன். தேர்டு SD1, SD2 போலிங்கர் பேண்ட். ஃபோர்த்து இச்சிமோக்கு. இச்சிமோக்கு இஸ் ஒன் ஆஃப் ஃபியூ இண்டிகேட்டர்ஸ் விச் இஸ் அ லீடிங் இண்டிகேட்டர் ஆல்சோ.
மற்ற எல்லா இண்டிகேட்டர்ஸும் லேகிங் இண்டிகேட்டர். 2-3 இண்டிகேட்டர் மட்டும்தான் லீடிங் இண்டிகேட்டர். ஆண்ட்ரியூஸ் பிட்ச் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது லீடிங் இண்டிகேட்டர். ஃபிபோனாச்சி இட்ஸ் அ லீடிங் இண்டிகேட்டர். கான் இஸ் அ லீடிங் இண்டிகேட்டர். ஃபிபோனாச்சி இஸ் அ லீடிங் இண்டிகேட்டர், பட் அது லேகிங் இண்டிகேட்டர் கிடையாது. பின்னாடி என்ன நடந்தது காமிக்காது இல்லையா? ஆண்ட்ரியூஸ் பிட்ச் ஃபோர்க் இருக்கு, அது பின்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குதுன்னு காமிக்காது இல்லையா? ஆனால் இச்சுமூக்கு கத்துட்டீங்கன்னாக்கா அது லேகிங்கும் காமிக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன் கரண்ட்டையும் காமிக்கும், ஃபியூச்சரையும் காமிக்கும். ஹோலிஸ்டிக் இச்சுமூக்குன்றதுக்கு அர்த்தமே அட் ஒன் லுக் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, ஸோ இச்சுமூக்கு கத்துங்க. இச்சுமூக்கு 1 கத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுலேயே ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கான் இருக்கு, ஃபிபனாச்சி இருக்கு, எலிட் வேவ் இருக்கு. ஓகே, அக்குமுலேஷன், மொமெண்டம், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைன் இருக்கு. இச்சுமூக்கு 1 கத்துட்டீங்கனாலே போதும், யூ கேன் சக்சீட் பிக் டைம். இதுக்கு அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் கத்துங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் தான் த இன் திங் டுடே. நோபடி டாக்ஸ் அபவுட் மூவிங் அவரேஜஸ் இதெல்லாம் பற்றி பேசுறது இல்லை. ஓகே, எல்லாருமே ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தான் பேசுகிறாங்க. இதுக்கு அடுத்தது ஆப்ஷன் க்ரீக்ஸ். நீங்கள் 10,000 கோடி சம்பாதிச்சா கூட அந்த பைசாவை காப்பாற்றணுன்னாக்கா ஆப்ஷன் க்ரீக்ஸ் கற்றுக்கணும். உங்கள் பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது பொசிஷன் சைசிங். பொசிஷன் சைசிங் கிட்ட பைசா இருக்குது, எவ்வளோ பொசிஷன் எடுக்கலாம், எவ்வளோ பர்சன்ட் நான் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் இந்த ஸ்கிரிப்டில். 5%, இந்த ட்ரேடில் 5%, இந்த 5%ல் 1% ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் சைசிங். பிரமிடிங், பெரிய ஆட்கள் ஜெயிக்கிறது பூரா பிரமிடிங். தே டோன்ட் ஆவரேஜ் ஆன் தி டவுன் சைட், தே ஆவரேஜ் ஆன் தி அப் சைட். பிரமிடிங் எப்படி பண்ணுன்னு கற்றுக்குங்க. இதுக்கு அடுத்தது ஹியூமன் சைக்காலஜி. இந்த ஹியூமன் சைக்காலஜியில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நாஷ் ஈக்லிபிரியம், கேம்ஸ் பீப்புள் பிளே, கேம் தியரி, 1000 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் சேஃப் ட்ரேடிங், இதை மாதிரி புக்ஸை கற்றுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மார்க்கெட்டில் அரைவ்டு. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது தவிர வேறு ஸ்கோப்பே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சேர்ந்து முன்னேறுவோம், உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர்.